ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம தமிழ் அனிமி சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, கிராண்ட் ப்ளூ எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். மறக்காம இதுக்கு எபிசோட் 1 போட்டிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் செம்ம ஃபன்னா இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்பவும் சொல்றேன், இது ஒரு கோக்குமாக்கான அனிமி. ஸோ நான் எதெல்லாம் சென்சார் பண்ணுமோ, முடிஞ்ச அளவுக்கு சென்சார் பண்ணி தான் சொல்லுவேன். அத கதைய மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மத்தது எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து இந்த இடத்துல. ஓகே. ரொம்ப பேச வேண்டாம். ஆல்ரெடி எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் இழுத்தாச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு முடிக்க ட்ரை பண்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும், மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் வரும். அதே மாரி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் வீடியோ கீது பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. ப்ரோ இந்த அனிமி போடுங்க அப்படின்ட்டு. ஓகே. நம்ம ஸ்டோரிய பார்க்கலாம் வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தோன்னா, டைனிங் டேபிள்லேருந்து தான் காட்டுறாங்க. யார் யார் இருக்காங்கன்னா, நம்ம லோரி, அப்புறம் நம்ம அங்கிள், அப்புறம் அந்த அங்கிளோட 2 பிள்ளைங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, நம்ம ரியூஜி, அப்புறம் அந்த பாக்ஸ் கட் பண்ணவங்க. எல்லாருமே ஒட்டுக்கா உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாக்ஸ் கட் போட்டவன் வந்து சொல்றான், "ஐய்யய்யோ! இன்னைக்கு நமக்கு நெறைய நேரம் இருக்குதே. நம்ம எதேதோ பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனா எதுவுமே இல்ல பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரியூஜிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதாவது நைட் இவங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்கு முன்னாடி வெட்டியா இருக்கோங்கிறத இந்த பாக்ஸ் மண்டையன் சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து பார்த்தோன்னா, நம்ம ரியூஜி இத கேட்டுட்டு, "ஆமா, நமக்கு வர டைம் ரொம்ப அதிகமா இருக்குல்ல." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அட் டைம்ல திரும்பிட்டு, "லோரி கண்ணு நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே லோரி வந்து பார்த்தோன்னா, "டேய் உங்களுக்கு என்னடா? நான் என்ன வேணா பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "இல்லப்பா சும்மா இருக்கில்ல, அதனால ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. உடனே வந்து பார்த்தோன்னா, லோரி வந்து சொல்றான், "நீ எதுக்கு பிளான் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பார்ட்டிக்கு இழுத்துட்டு போ தானே. நான் என்ன வேணாலும் அங்க வரமாட்டேன்டா இன்னைக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே வந்து பார்த்தோன்னா, அந்த பாக்ஸ் முடி இருக்கான்ல, நம்ம லோரிய புடிச்சு மிரட்டிட்டு இருக்கான். "டேய்! இது என்ன கிளப்ன்னு தெரியும்லடா? அந்த கிளப்ல வந்துகிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மிரட்டிட்டு இருக்கான். உடனே லோரி வந்து சொல்றான், "டேய்! இது டைவிங் கிளப் தானடா. நீ ஏன்டா எப்பயும் அதே ஞாபகமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கான். அந்த அங்கிளோட ஃபர்ஸ்ட்டு பிள்ளை இருக்குல்ல, உடனே வந்து பார்த்தோன்னா, டக்குனு இந்த டாபிக்குள்ள உள்ள வந்துடுறா. "லோரி" அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, "லோரி உனக்கு நல்லா தெரியும்ல, நீ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு முக்கியமான வேலை பண்ணியே ஆகணும். நீ 3 நாளா வந்து பார்த்தோன்னா, இங்க இருக்க. ஆனா அந்த வேலைய பண்ணவே இல்ல." அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, "உன் ரூம போய் ரெடி பண்ணு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, இது அப்படியே ஷாக்கா இருக்கு. "என்னடா இது இப்படி சொல்லிட்டீங்களேடா" அப்படின்ட்டு. அப்பதான் அந்த அக்கா வந்து சொல்றாங்க, "நீ வந்து பார்த்தன்னா 3 நாளா இங்க ஸ்டே பண்ணியிருக்க. ஆனா ரூமுக்கே போல. தெருவுலயே தான் சுத்திட்டு இருக்க. உன் பாக்ஸ கூட ஓப்பன் பண்ணி வைக்கவே இல்ல. நீ தெருவுலயே தான் படுத்து கிடக்க. அவனுங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா மிரட்டிட்டு இருக்காங்க. "அதனால இன்னைக்கு நீ எங்கேயும் வெளிய போக்கூடாது. ஒழுங்கா போய் உன் ரூம மட்டும் ரெடி பண்ணு." அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. இத கேட்ட நம்ம லோரி வந்து பார்த்தன்னா, "ஐய்யய்யோ! சாரிப்பா. எனக்கு நைட்லாம் வர முடியாது. எனக்கு ஒரு வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமா வந்து பார்த்தன்னா, நம்ம ரியூஜி கிட்டயும் நம்ம அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருப்பான்ல, அவன்கிட்டயும் சொல்றான். இத கேட்டோனே 2 பேருமே வந்து பார்த்தன்னா, "ஐய்யய்யோ! சரிப்பா. நீ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. அந்த பக்கம் நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, சந்தோஷத்துல இருக்கான். கிளம்புங்க. சாரி நண்பர்களே! என்னால இன்னைக்கு வர முடியல. சரியா? அதுக்காக ஓவராலா பண்ணிக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, லோரி கெத்து காட்டிட்டு இருக்கான். அப்ப நம்ம ரியூஜி போம்போது சொல்லிட்டு இருக்கான். "சரி, பார்ட்டிக்கு கேர்ல்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னாங்க. இந்த வாட்டி தான் வந்து பார்த்தோன்னா, நம்ம கேர்ல்ஸ் காலேஜ் இருக்குல்ல, அங்க இருந்தெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. அதனால தான் உன்னைய கூப்பிட்டேன். சரி நீ தான் வரலன்ட்டில, விடு நாங்க போய் பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இத கேட்ட லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, அடங்கொக்கா மக்கா! வந்த சான்ஸே விட்டுட்டேனடா! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, இப்ப என்ன சொன்னான் அவன்? கேர்ல்ஸ் காலேஜ்ன்னு தான சொன்னான். அடடா! நம்மளா வந்த சான்ஸ விட்டுட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லோரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ரியூஜியும் அப்புறம் அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருக்கிறவங்களும் வந்து பார்த்தோன்னா, டேங்க் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, அவனுங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. என்னடா பண்றது? ஐய்யயோ! இவ்வளோ நேரம் இருக்குதே பார்ட்டிக்கு போறக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே உள்ள வரானுங்க. அப்ப நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, மண்டியிட்டு வந்து பார்த்தோன்னா, அந்த அக்காட்ட கேட்டுட்டு இருக்கான். "இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு பர்மிஷன் குடுங்க. நான் வெளிய போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லி. இத பார்த்த ரியூஜி வந்து பார்த்தோன்னா, "லோரி என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறான். உடனே வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி வந்து சொல்றான், "அது ஒண்ணும் இல்ல ரியூஜி. நான் இப்ப தான் உணர்ந்தேன். நான் எந்த கிளப்ல ஜாயின் பண்ணேன்ட்டு. அதனால நான் அதுக்காக போராடிட்டு இருக்கேன்." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, லோரி சொல்றா. இத கேட்ட அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருப்பான்ல, அவன் வந்து சொல்றான், "என்ன லோரி நம்ம டைவிங் கிளப்ல தானே இருக்கோம்." அப்படின்னோனே, "டேய் நம்ம அந்த டைவிங் கிளப்லலாம் இல்லடா லூசு பயலே. நம்ம எந்த கிளப்ல இருக்கோம்னு உனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ட்டு லோரி சொல்றான். இத கேட்டு அவனுங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, "என்னம்மா அந்தர பல்ட்டி எடுக்குறான் அவன்?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ உடனே வந்து பார்த்தோன்னா, அந்த அக்காவும் சொல்றாங்க, "லோரி பரவால்ல, நீ எது வேணாலும் பேசு. பட் சட்டைய போட்டு பேசுப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே லோரி வந்து சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் எவ்வளோ சுத்தமானவன்னு காட்டுறதுக்காக தான்க்கா இந்த மாரி உங்கள்ட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் போயிட்டு இதே மாரி கரெக்ட்டா வந்துருவேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லோரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஒரே வார்த்தையா சொல்றாங்க, "முடியாது லோரி. இன்னைக்கு நீ உன் ரூம தான் கிளீன் பண்ணி ஆவணும். அண்ட் ஆல்சோ ரூம்ல எல்லா பொருளையும் எடுத்து தான் வச்சாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல வந்து பார்த்தா, நம்ம ரியூஜி, அப்புறம் அந்த பாக்ஸ் கட் பண்ணவன், அப்புறம் லோரி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, அந்த ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் 3 பேர் பேசிக்கிறாங்க. எப்புட்றா இந்த எல்லா பொருளுமே எடுத்து டக்குன்னு அடுக்கி வச்சுட்டு நம்ம பார்ட்டிக்கு கிளம்புறதே அப்டின்ட்டு. லோரி ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா, மனசே விட்டுர்றான். என்னால எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தான் போணும் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். உடனே வந்து பார்த்தோன்னா, ரியூஜி அந்த பாக்ஸ் கட் இருக்கிறவனும், நாங்க இருக்கும்போது அதெல்லாம் சொல்லாத. உனக்கு நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்றோம். ஸோ நாங்க பார்த்துக்குறோம்டா உன்னைய. அண்ட் ஆல்சோ இந்த ரூம் வந்து பார்த்தோன்னா, உனக்கு புடிச்ச மாரி டக்குன்னு வந்து பார்த்தோன்னா, சேஞ்ச் பண்ணிருவோம்டா.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் கட் பண்றவன் வந்து பார்த்தோன்னா, அப்படியே கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, அந்த அக்காவ கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். "நீங்க பாருங்க, என் ரூம வந்து பார்த்தோன்னா, நான் டக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். நான் தான் இருக்கறதுலே ஒரு பெரிய பையனாச்சே. என்னால எல்லா வேலையுமே பண்ண முடியும். நான் தனி ஆளா இருந்தே எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன்." அப்படின்ட்டு அந்த அக்காவ கூட்டிட்டு வந்து ரூம் அப்படியே தொறந்து காட்டுறான். 2 பேருமே சேர்ந்து ரூம டெக்கரேட் பண்றேங்கிற பேர்ல லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, குழிய தோண்டி வந்து பார்த்தோன்னா, சமாதியே கட்டிட்டானுங்க. அந்த அக்கா வேற அத பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயி நின்னுருக்கு. "என்ன தம்பி? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. லோரி உடனே வந்து பார்த்தோன்னா, யோசிச்சுட்டு இருக்கான். "இதுதான் டெக்கரேஷன்னு சொன்னீங்களாடா டேய்!" அப்படின்ட்டு. அக்கா இது நான் வந்து பண்ணலக்கா. இது வந்து பார்த்தோன்னா, அந்த சீனியர்ஸ் இருந்தானுங்களா, அவனுங்க தான்க்கா பண்ணானுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா, "இல்ல லோரி, நீ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வளர்ந்துட்ட. அதனால நீயே இத பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க. ஒரு பக்கம் லோரிக்கு ஒரே அசிங்கமா போயிருது. "என்னடா இப்படி மானத்த வாங்கிட்டீங்களேடா!" அப்படின்ட்டு. அந்த பக்கம் வந்து நம்ம ரியூஜி அந்த பாக்ஸ் கட் பண்றவனும் வந்துட்டு, "என்ன லோரி உனக்கு புடிச்ச மாரியே ரூம செட் பண்ணிட்டோமா? நாங்கலாம் இப்படிதான்ப்பா எங்க ரூம் வச்சிருக்கோம். அதனால தான் உனக்கு செட் பண்ணேன்." அப்படின்னு சொல்றானுங்க. இத கேட்ட லோரி வந்து பார்த்தா, "அட லூசு பசங்களா! உங்களால பார்றா என் மானம் போச்சு. அண்ட் ஆல்சோ என் கேரக்டரையே அசாசினேட் பண்ணிட்டீங்களாடா!" அப்படின்ட்டு வந்து பார்த்தா லோரி கத்திட்டு இருக்கான். லோரி வந்து பார்த்தோன்னா, அடுத்த சீன்லயே சொல்றான், "நீங்க பண்ணதே போதும் தலைவரே. இதோட கிளம்புங்க. நானே என் ரூம டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எடுத்து வச்சுக்கிறேன் எல்லா பொருளையும்." அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் ரியூஜ் வந்து சொல்றான், "இல்ல, இல்ல லோரி. நாங்க வந்து பார்த்தோன்னா, எங்க ரூம டெக்கரேட் பண்ற மாரி உனக்கு பண்ணிட்டோம். எங்க ரூம்லாம் இப்படிதான்ப்பா இருந்துச்சு அந்த டைம்ல. அதனால தான் நாங்க அப்படி பண்ணிட்டோம். இப்ப தான் எனக்கு தெரிஞ்சு பசங்கலாம் இப்ப ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நீ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சின்ன பையனா தான் இருக்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அப்பலாம் பண்ண மாட்டோம். உனக்கு புடிச்ச மாரியே பண்ணி வைக்கிறோம். சரியா? நீ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீ பாட்டுக்கு போ. நாங்க எல்லா ரூமையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சுர்றோம். உனக்கு புடிச்ச மாரியே, உன் ஏஜ்ல இருக்கிற மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் டெக்கரேட் பண்ணி வைக்கிறேன்டா." லோரி வந்து பார்த்தோன்னா, இவ்வளோ தூரம் இவனுங்க சொல்றானுங்களேன்னு சொல்லிட்டு நம்பி இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறான். அப்படியே கீழ வரும்போது அவங்க அங்கிள் இருக்கான். அங்கிள்ட்ட வந்து பேசிட்டு இருக்கான். "என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்க?" அப்படின்ட்டு. "என்ன லோரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம லோரி சொல்லிட்டு இருக்கான். "இல்ல அங்கிள் நம்ம சீனியர்ஸ் வந்து பார்த்தோன்னா, ஏதேதோ பண்ணிட்டு இருக்கானுங்க என் ரூம. அவனுங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தோன்னா, அந்த அங்கிளோட ஃபர்ஸ்ட் டாட்டர் இருக்காங்களா, அவங்க வந்துடுறாங்க. அப்போ லோரி உடனே போய் டக்குன்னு கேட்கறான். "அக்கா, அக்கா மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து அந்த மாரிலாம் பண்ணல. சீனியர்ஸ்லாம் சேர்ந்து பண்ண பிராங்க் அது. நீங்க வந்து பார்த்தோன்னா, அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க." அப்படின்னு வந்து சொல்றான். அந்த பக்கம் அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் கேட்டேன். இதெல்லாம் நார்மல் தானாமா? அண்ட் ஆல்சோ இந்த வயசுல இதெல்லாம் இருக்கிறதா? பட் பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கா கேஷுவலா சொல்லிட்டு போறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, லோரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். "என்ன ஃப்ரெண்டு கிட்டலாம் சொன்னீங்களா? என்னைய மானத்த வந்து பார்த்தோன்னா, கப்பல் ஏறி எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டீங்களேடா!" அப்படிங்கிற மாரி லோரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தோன்னா, கீழ வந்து பார்த்தோன்னா, ஒரு புதுசா ஒரு கேரக்டர் வந்துட்டு போகுது. அட! நம்ம குகையல் வந்துட்டு வந்து பார்த்தோன்னா, "அங்கிள் உங்கள்ட்ட இந்த டேப் வாங்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே லோரி வந்து பார்த்தோன்னா, "இவன் என்ன பண்றான் இந்த இடத்துல?" அப்படிங்கிற மாரி ஷாக்கா திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே உள்ள வந்து ரூம பார்த்தா எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தோன்னா, அனிமி, மாங்கா அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, நம்ம குகையில வந்து பார்த்தோன்னா வச்சிருக்கான். வந்து சொல்றான், "ஏய் பார்த்துக்கப்பா, உனக்கா நான் இந்த ரூம் வந்து பார்த்தோன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்படி தானே உனக்கு பிடிக்கும்?" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்றான். உடனே வந்து பார்த்தோன்னா, இத பார்த்த லோரி வந்து பார்த்தோன்னா, அங்க இருக்கிற போஸ்டர போட்டு தடால்னு கிழிச்சர்றான். உடனே குகையில வந்து கத்துறான், "டேய் அது எவ்வளோ ஒரு முக்கியமான போஸ்டர் தெரியுமாடா? அந்த அனிமிலாம் வெளியவே வராதுடா. அவ்வளோ யூனிக்கான அனிமி போஸ்டர் உனக்கு குடுத்தா நீ தடால்னு கிழிச்சிட்டியாடா?" அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் லோரி, "டேய் லூசு பயலே! உன்ன யார்றா என் ரூமுக்குள்ள விட்டது? இப்படிலாம் ஏன்டா பண்ணிட்டு இருக்க? இது பார்க்க நல்லாவாடா இருக்கு?" அப்படின்னு சொல்லி 2 பேருமே அடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த நேரம் வந்து பார்த்தோன்னா, நம்ம ரியூஜி அந்த பாக்ஸ் கட் பண்ணவனும் வந்துடுறான். வந்துட்டு, "லோரி நீயும் வந்துட்டியா? எப்படி ரூம கரெக்ட்டா நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுட்டானா? நாங்க பண்ணா தான் வந்து பார்த்தோன்னா, கோக்குமாக்கா இருக்கும். அதனால தான் உன் வயசுல இருக்கிற ஒரு பையனைய தூக்கிட்டு வந்து நாங்க வந்து பார்த்தோன்னா, டெக்கரேட் பண்ண சொல்லிட்டோம். அவன் எப்படி பக்காவா பண்ணிட்டானா?" அப்படின்னு வந்து சொல்றான். அந்த பக்கம் லோரி வந்து பார்த்தா, "அடேய் முட்டா பசங்களா! இவன் ஒரு முட்டா, நீ ஒரு அரை முட்டாள்றா" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்படியே அந்த சாக்குல வந்து பார்த்தோன்னா, குகையல் கேட்கறான். "சேர்றா எப்படி தான்டா உனக்கு ரூம் வந்து பார்த்தோன்னா, டெக்கரேட் பண்ணணும்?" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லோரி வந்து சொல்லிடுறான். கடுப்புல வந்து பார்த்தோன்னா, "இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும்டா என் ரூமு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, லோரி கத்தி சொல்லிடுறான். இத கேட்ட நம்ம குகையில வந்து பார்த்தோன்னா, "இப்ப சொன்னியே, இத முன்னாடியே சொல்லியிருக்கணும்டா, உன் ரூம் எப்படி இருக்கணும் அப்டின்ட்டு. இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க? சரி, எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப தான் எனக்கு புரியுது, உன் ரூம் எப்படி இருக்குன்ட்டு. நான் உனக்கு புடிச்ச மாரியே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் ரூம. ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு குகையில சொல்றான். இத கேட்ட லோரி, "நீ ஒண்ணுமே புடுங்க வேணாம் ராசா. என் ரூம விட்டு வெளிய போனீன்னா, நானே பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையுமே இல்ல." அப்படின்ட்டு லோரி சொல்றான். அந்த பக்கம் நம்ம ரியூஜி பாக்ஸ் செட் பண்ணவங்களும், "பரவால்ல லோரி, ஒரு வாட்டி குடு. நம்ம குகையில வந்து பார்த்தோன்னா, கரெக்ட்டா பண்ணிடுவான்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, சப்போர்ட் போஸ்ட் இட்டுருக்கானுங்க. நம்ம லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, ஒண்ணுமே புடிக்கல. "ஏதோ ஒண்ண பண்ணி தொலைங்கடா. நான் இந்த வீட்ட விட்டு வெளிய போறேன். நீ ஏதோ பண்ணி வை." அப்படின்னு சொல்லிட்டு லோரி வந்து பார்த்தோன்னா, கடுப்புல வெளிய கிளம்பிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, ஒரு ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். குகையில வந்து சொல்லிட்டே இருக்கான். "லூசு பையன் முன்னாடியே சொல்ல வேண்டாமா? ஆப்போசிட்டா எப்படி வைக்கணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுமே." அப்படின்னு சொல்லிட்டு கேவோட போஸ்டர்ஸ்லாம் அங்கி இங்கி வச்சுட்டு இருக்கான். இத பார்த்த லோரி வந்து பார்த்தோன்னா, செம காண்டுல குகையில பார்த்துட்டு இருக்கான். "என்னைய என்ன ராஜா நெனச்ச?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு போட்டு குகையில போட்டு கொக்கா பக்கா மூக்கு, வாயா எல்லாத்துலயுமே குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, ரியூஜி பாக்ஸ் கட் பண்ணியிருக்கிறவனும் பார்த்துட்டு, "குகையல் பொழைப்பான்னு நெனைக்கிறேன். சரி விடு, நம்ம அவனுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிறலாம்." அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தோன்னா பேசிட்டு இருக்கானுங்க. அடுத்த சீன்ல வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரிய தான் காட்டுறாங்க. லோரி வந்து பார்த்தோன்னா, "டேய் எப்படியாச்சும் இந்த வேலைய முடிச்சுட்டு நான் இன்னைக்கு பார்ட்டிக்கு போயே தீருவேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, லோரி கத்திட்டு இருக்கான்.
அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தா லோரிய வந்து சொல்றான், "இங்க பாருங்க இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்காவுக்கு புடிச்ச மாரி இருக்கணும். அதனால எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, கொகைல் வந்து, "ஏய் என்னப்பா இப்படி சொல்ற? அந்த அக்காவுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னும்போது நம்ம லோரி சொல்றான், "அவன் தங்கச்சிய தானே பிடிக்கும். தங்கச்சி எல்லா இடத்துலயும் ஒட்டி வைங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அந்த அக்காய விட்டுருவாங்க. ரூம் பார்க்கறக்கே நல்லா இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வந்து லோரி ஒரு முட்டாள்தனமான ஐடியா குடுக்க, இவனுங்க எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தங்கச்சி ஃபோட்டோவ எடுத்து ஒட்டிட்டு இருக்கானுங்க. அப்பவும் கூட அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் லோரி கிட்ட கேட்கறான், "லோரி கொஞ்சம் நல்லா யோசிச்சு தான் பண்றியா? இப்படி பண்றதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே லோரி வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் முட்டாள்! இப்படி பண்ணா தான்டா நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ கரெக்ட்டா பண்ணு." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லோரி சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ரியூஜி சொல்றான், "ஆமாம்பா, இது ஏதோ பெரிய பஞ்சாயத்துல போய் முடிய போகுதுன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கும்போது, லோரி அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கொகையில வந்து பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! சீனியரே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க இன்னும் போலையா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறான். உடனே நம்ம பாக்ஸ்கட் தலைவன் இருக்கான்ல, அவன் பார்த்துட்டு கொஹேல்ட்ட சொல்றான், "ஐய்யய்யோ! கொஹேலு சொல்ல மறந்துட்டேன் பாருப்பா. நம்ம பார்ட்டி வந்து பார்த்தோன்னா, டேட்ட மாத்தி வச்சுட்டோம். இன்னைக்கு வேண்டாம். நம்ம அடுத்த நாள் கொண்டாடிக்கலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ டீம்கிட்டயும் சொல்லியிருக்கோம். அடுத்து அவனுங்களா தேதி பார்த்து சொல்லும்போது தான் நம்ம எப்போன்னு சொல்லி தெரியும்ப்பா. அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம அந்த பாக்ஸ்கட் தலைவன் சொல்றான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, "என்ன தள்ளி வச்சுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, கடுப்புலயே வந்து கேட்கறான். அந்த பாக்ஸ்கட் தலைவனும், "ஆமாப்பா தள்ளி வச்சுட்டோம்." அப்படின்னு சொல்லி சொல்றான். லோரி உடனே வந்து பார்த்தோன்னா, "அப்போ இன்னைக்கு கன்ஃபார்ம் இல்லையா பார்ட்டி?" அப்படிங்கும்போது, "அதான் சொல்றேன்ல, இன்னைக்கு பார்ட்டி கிடையவே கிடையாது." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த பாக்ஸ்கட் தலைவன் வந்து பார்த்தோன்னா, சீரியஸா சொல்றான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, "அட போங்கடா! இன்னைக்கு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டா? நான் இன்னைக்கு பண்ணதே அந்த பார்ட்டி போறதுக்கு தான்டா. அப்ப நான் பொறுமையாவே இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பேனடா." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப கதவ தட்டிட்டு அவ தங்கச்சியே உள்ள வந்துடுறா. உள்ள வந்தோனே வந்து பார்த்தோன்னா, எல்லா இடத்துலயும் அவ ஃபோட்டோவா இருக்கிறத பார்த்துட்டு, லோரி வந்து பார்த்தோன்னா, மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே வந்து பார்த்தோன்னா, ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க தான் காட்டுறானுங்க. நம்ம ரியூஜியும் அப்புறமேல் வந்து பார்த்தோன்னா, அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருப்பான்ல, அவனுங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, ஜூஸ் ஊத்தி குடிச்சுட்டு, "பரவால்லப்பா லோரி, உனக்கு கூட வந்து பார்த்தோன்னா, ஒரு பில்டிங்லாம் குடுத்து தங்கிக்கோன்னு சொல்றாங்க. பரவால்லயே! இனிமேட்டு தான் உன் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது லோரி. இனிமேல் நல்லா இரு." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, 2 பேரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் லோரிய பார்த்தா கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கான். "அட கொய்யால! உங்களால என்னைய தனி வீட்டுக்கே மாத்திட்டானுங்கடா தெரியுமாடா? நீங்க பண்ண வேலையினால." அப்படின்ட்டு லோரி கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா 9 மணிக்கு எந்திரிக்கிறான். பார்த்தா உள்ளயே உட்காந்து ரியோஜி அந்த பாக்ஸ் கட் பண்றவங்க எல்லாருமே குரூப்பா நின்னு பேசிட்டு இருக்காங்க. "அது ஒண்ணும் இல்லப்பா, புதுசா ஆடுறவங்கள நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் கட் பண்றவன்லாம் பேசிட்டு இருக்கான். இத பார்த்த லோரி, "டேய் என் ரூம்ல என்னடா நீங்கலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயி கத்திட்டு இருக்கான். அப்ப வந்து அந்த ரியூஜி வந்து சொல்றான், "ஏய் உனக்காகலாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இதுதான் வந்து பார்த்தோன்னா, நாங்க குரூப்பா சேர்ற டீமு. நம்ம கிளப் ரூமே இதுதான் தெரியுமா? நீ தான் அதுல தங்கிட்டு இருக்க. உனக்காகலாம் சேஞ்ச் பண்ண முடியாதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டே கீழ வராங்க. கீழ வரும்போதே அவங்க அக்கா இருக்காங்க. அவங்க அக்கா வந்துட்டு பார்த்துட்டா, "ஒரு வழியா லோரி சட்டைய போட்டான்ப்பா. எப்பயும் சட்டையே இல்லாம தான் திரிஞ்சுட்டு இருப்பான். இப்ப தான் சட்டைய போட்டுருக்கான்." அப்படிங்கிற மாரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இத கேட்ட லோரி, "ஒரு வழியா என்னையும் எல்லாருமே சாதாரணமா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லி லோரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, அந்த அங்கிள் வந்து கேட்கறாங்க, "ஓ! ரியோஜி கிளப் ஆக்டிவிட்டி பண்றதுக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கியா? சரி, சரி. எத்தன பேர் சேர்ந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அங்கிள் கேட்க, நம்ம ரியூஜி வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேர் சேர்ந்திருக்காங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கெத்தா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த 3 பேர காட்டுறாங்க. 3 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குகையில, அப்புறமா நம்ம லோரி, அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள. 3 பேர் தான் டீமே. இத பார்த்த நம்ம ஹீரோ, "இந்த 3 பேத்த தான் சொன்னியாடா? நான் கூட யாரோ புதுசா வருவாங்கன்னு நெனச்சேன்டா." அப்படின்ட்டு நம்ம லோரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து கேட்கறான், "டேய் குகைல், நீ எதுக்குடா தேவையில்லாம இந்த பக்கம் வந்துட்டு இருக்க? நீ தான் அப்படியே எஸ்கேப் ஆயி ஓடிற வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கொக்கையில வந்து சொல்றான், நம்ம தலைகிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சுப்பா. ரியா புள்ள தான் நம்ம காஃபி ஷாப்புக்கு வருதாம்ல. அந்த புள்ளைய பார்க்கறக்காக தான் வந்தேன். இன்னைக்கு ஏதோ மீட்டிங்லாம் வச்சு தரேன் அப்டிலாம் நம்ம தலைவர் சொன்னாரு. அதனால தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்டா லோரி வந்து பார்த்தன்னா, எப்பயும் போல ஒரு உருட்ட உருட்டியிருக்கானுங்க. அதையும் நம்பி நீ வந்துட்ட." அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான். இத கேட்ட கொகல், "என்ன தலைவரே பொய் தான் சொன்னீங்களா?" அப்படிங்கும்போது, "ஆமாம்பா, உண்மையிலேயே பொய் தான் சொன்னேன்." அப்படின்னு நம்ம தலைவன் வந்து பார்த்தன்னா, ஈஸியா சொல்லிட்டு போயிடுறான் பாக்ஸ் கட் பண்ணவன். நம்ம கொகையில உட்காந்துட்டு அழுதுகிட்டே போயிட்டு இருக்கான். "என்னை ஏமாத்துறதே இவனுங்க பொழப்பா இருக்கு." அப்படின்ட்டு ஒரு தடவ கொகையில அழுதுட்டே போயிட்டு இருக்கான். இத இத பார்த்த லோரி 7 கழுத வயசாகுது. இப்பயும் உட்காந்து அழுதுட்டு இருக்கான் பாரு, இந்த சின்ன பொய்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவ ஓட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த அங்கிள் வந்து சொல்றாரு, காயா நம்ம கடைக்கு வர்ற ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ அதெல்லாம் வந்து ஃபீலும் படாத சரியா திருப்பி வருவாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த அக்காவும், "ஆமாமா, கயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிபிரிட்டி தான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம கடைக்கு வந்துட்டு தான் போயிட்டு இருப்பாங்க." அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம கொகையிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியே வருது. ஓகே, எப்படி இருந்தாலும் அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வரும் அப்படின்ட்டு. உடனே நம்ம கொகையில வந்து சொல்றான், "ஏய் இது நல்லா இருக்குதுப்பா. எனக்கும் டைவிங்லாம் சீக்கிரம் சொல்லிக் குடுங்க. அப்பதான் நான் அந்த புள்ள வரும்போது கெத்து காட்ட முடியும்." அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கொகையல் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த புள்ள வந்து கேட்கறான், "நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கணுமா? இது கட்டாயம் நான் ஜாயின் பண்ணணுமா?" அப்படின்னு அந்த புள்ள கேட்கும்போது, நம்ம பாக்ஸ் கட் தலைவர் இருக்கான்ல, "அதெல்லாம் வேண்டாம். நீ தான் நல்லாவே ஸ்விம் பண்ணுவீல. நீ போய்க்கோமா." அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். உடனே அந்த அங்கிள் வந்து சொல்றாங்க, "இல்ல, இல்ல நீயும் போயிட்டு வா. அப்பதான் வந்து பார்த்தோன்னா இவங்கலாம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லி நீயும் பார்த்து தெரிஞ்சுப்ப."
ஒரு புதுசா பண்றவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "நீ இருந்த அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டைய கழுவி அந்த புள்ளைய போ சொல்றாங்க. அந்த புள்ளைக்கு புடிக்கவே இல்ல. சரி பாவம் அப்படிங்கிற மாரி மூஞ்சிய வச்சுட்டு தான் சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "நானும் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கலாமா? நான் வேடிக்கை மட்டும் பார்க்குறேனே, எனக்கு தான் நீச்சல் தெரியாதே." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறான். இத கேட்ட நம்ம ரியூஜி அப்புறம் அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருப்பான்ல, அவனும் சொல்றான், "என்னய்யா மறுபடியும் மறுபடியும் இதே பிரச்சனையில வந்து நின்னுட்டுருக்க? எதா இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும்யா. ட்ரை பண்ணலனா நீ வேஸ்ட் ஆயிருவ. உனக்கே தெரியும்ல. ட்ரை பண்ணி வரல அப்படின்னா வரலன்னு சொல்லலாம். ஆனா நீ ட்ரையே பண்ணாம வரல அப்படின்னு சொல்லி சொல்றியேப்பா. ஸோ வந்து பார்த்தோன்னா, எப்பயும் வேஸ்ட்டா போயிறாத. ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றானுங்க. இத கேட்டோனே நம்ம லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, சரி நம்மளும் பண்ணலாமே அப்படிங்கிற மாரி லோரிக்கு ஒரு மைண்ட் செட் வருது. அப்படியே தூக்கிட்டு போய் அடுத்த சீன்ல வந்து பார்த்தா, நம்ம பாக்ஸ் கட் பண்ணவனும் நம்ம வந்து பார்த்தோன்னா, ரியூஜி தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீ டைவிங் பண்ண போற அப்படின்னா, நீச்சல் தெரியாம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு தப்பு. அதாவது தண்ணிக்குள்ள இறங்க போற அப்படின்னா, உனக்கு கொஞ்சமாச்சும் பேசிக்ஸாச்சும் நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இத கேட்ட லோரி, "சரிப்பா நீங்க என்ன வேணா பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரவுசர் போட்டு பேசுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லோரி ஓட்டிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தோன்னா, நம்ம ரியூஜி வந்து பார்த்தோன்னா, சீரியஸா எக்ஸ்ப்ளைன் பண்றான். அதாவது உனக்கு நீச்சல் தெரியாம நீ தண்ணிக்குள்ள போன அப்படின்னா, டேங்க்ல இருக்கிற அதிகமான ஆக்ஸிஜன நீ எடுத்துப்ப. அண்ட் ஆல்சோ நீ அங்கேயே வந்து பார்த்தோன்னா, பேனிக் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கும். நீ பயந்துட்டு இருந்த அப்படின்னா, அதிகமான ஆக்ஸிஜன் எடுத்து டேங்க்ல சீக்கிரமா காலியாயிரும். நீ அப்புறம் அங்கேயே செத்து போயிருவ அப்படின்னு நம்ம ரியூஜி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, விளங்கும்டா. உள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா, இவ்வளோ பேசுறானுங்களே அப்படிங்கிற மாரி லோரிக்கு மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப ரியூஜி சொல்றான், "உனக்கு கொஞ்சமாச்சும் பேசிக்ஸ் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீ அந்த இடத்துல பயப்பட மாட்ட. ஸோ நீ அந்த இடத்துல இருந்து பொழச்சிரலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ரியூஜி சொல்றான். இத கேட்டோனே லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, மத்த நேரம்லாம் வந்து பார்த்தோன்னா, ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா நீச்சல்னு வந்துருச்சுனா மட்டும் வந்து பார்த்தோன்னா, இவனுங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டா பேசுறானுங்களே அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா, லோரி வந்து சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனே வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரியும், ரியோஜியும் வந்து பார்த்தோன்னா ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரியோஜி என்ன சொல்றான்னா, "நீ என்ன பண்ற? கொஞ்ச நேரம் மூச்ச புடிச்சுட்டு கீழ போயிட்டு தண்ணி எப்படி இருக்குன்னு பாரு. கொஞ்சோண்டு கண்ண தொறக்க ட்ரை பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, ரியோஜி சொல்றான். இத கேட்டு உடனே லோரி போய் உள்ள போயிட்டு ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. உடனே ரியோஜி சொல்றான், "சரி உன்னால இது பண்ண முடியலைல்ல. இந்தா இந்த காகிள்ஸ் கியர யூஸ் பண்ணிக்கோ. இப்போ உன்னால வந்து பார்த்தோன்னா, கிளியரா தண்ணிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும்." அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா சொல்றான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, தண்ணிக்குள்ள போயிடுறான். தண்ணிக்குள்ள போனோனே வந்து பார்த்தோன்னா, என்ன வித்தியாசமான சத்தம்லாம் கேட்குது. ஒருவேளை இப்ப தான் வந்து பார்த்தோன்னா, நான் தண்ணியோட அலையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கனோ! அப்பிடின்ட்டு வந்து பார்த்தோன்னா, அவன் பேசிட்டு இருக்கான். நான் இப்ப பார்க்க போறது வந்து பார்த்தோன்னா, தண்ணி அவ்ளோ அழகா இருக்க போது. கடலையும் நான் அதுக்கப்புறம் பார்க்க போறேன். அப்பிடின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, லோரி வந்து பார்த்தோன்னா, ஓவரா ட்ரமாட்டைஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த திங்ஸயே எல்லாத்தையுமே. அப்படியே வந்து பார்த்தோன்னா, சரி இப்ப தான் நமக்கு கரெக்ட்டா அந்த கண்ண ஓப்பன் பண்ண வேண்டிய டைம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு லோரி வந்து ஓப்பன் பண்றான். பார்த்தா நம்ம கொகைல் இருக்கான்ல, கொகைலோட ட்ரவுசர வந்து பார்த்தோன்னா, நம்ம டப்பா தலையன் இருக்கான்ல தலைவன், அவன் வந்து பார்த்தோன்னா புடிச்சிட்டு இருக்கான். இத தான் வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி உள்ள போய் பார்த்துட்டு இருக்கான். லோரியோட மைண்ட் வாய்ஸ்ல, "ஏன்டா போய் அழகா இருக்கிற காட்சிய பார்க்கலான்னு பார்த்தா, இந்த அந்தர கோலத்த காட்சிய பார்க்க வச்சுட்டீங்களேடா!" அப்படின்னு சொல்லிட்டு லோரி மைண்டுக்குள்ள நெனச்சிட்டு இருக்கான். நம்ம லோரி வெளிய வந்தோனே ரியூஜி கேட்கறான், "எப்படி தண்ணிக்குள்ள எல்லாமே அழகா இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரியூஜி கேட்கறான். நம்ம லோரி சொல்றான், "இனிமேல் நான் தண்ணிக்குள்ள போனா தானடா, சை எதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குடா உங்க கூட சேர்ந்தனால." அப்படின்ட்டு நம்ம லோரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் கொகையிலும் நம்ம டப்பா தலையனும் வெளிய வராங்க. வெளிய வந்துட்டு லொஹேர கேட்கறான், "டேய் உன்ன எங்க புடிக்க சொன்னா எங்கடா புடிக்கிற?" அப்படிங்கிற மாரி லொஹேர் கேட்கறான். "லோரி எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு லோரி அப்படியே மேல போயிடுறான். அப்புறமேலு வந்து பார்த்தோன்னா, நம்ம ரியூஜியும் டப்பா தலையனும், "லோரி வேண்டாம் வா நம்ம கன்டின்யூ பண்ணலாம். கீழ போய் அண்டர் வாட்டர்ல போய் பார்க்கலாம். அப்பதான் வந்து பார்த்தோன்னா, உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து உன்னால பிரீத் பண்ண முடியும். நீ கத்துப்ப." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, கூப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இத கேட்டா லோரி, "இனிமேல் அண்டர் வாட்டரா?" அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அண்டர் வாட்டர்ல என்ன பார்த்தான் அப்படின்ட்டு. நம்ம கொகைலோட தான் அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம், "ஐய்யய்யோ! எனக்கு இனிமேல் அண்டர் வாட்டர் போணும்னு ஆசையே இல்ல. எனக்கு அது போணும்ங்கிற ஒரு மைண்ட் செட் வரலப்பா. எனக்கு புடிக்கலை." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி சொல்லிடுறான். இத அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா பாத்துடுறா. அதாவது நம்ம அங்கிளோட டாட்டர் இருக்கால்ல, அவ பாத்துக்கிட்டு அப்படியே இத நோட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம லோரிய வந்து பார்த்தோன்னா, அந்த ஷாப்ல தான் காட்டுறாங்க. "என்ன லைஃப்டா" அப்படிங்கிற மாரி படுத்து கிடக்கான். அப்ப அங்கிளோட ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்துட்டு, லோரி வந்து இப்படி படுத்திருக்கிறத பார்த்துட்டு, "என்ன லோரி டைவிங்லாம் எப்படி போச்சு? நல்லா பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே லோரி வந்து சொல்றான், "எங்க இப்ப எனக்கு போகவே புடிக்கல." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த அக்கா வந்து சொல்றாங்க, "லோரி என் கூட கொஞ்சம் வெளிய வரியா? நான் உன்னைய ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. பார்த்தா அவங்க எல்லாருமே அக்வாரியம் வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா, லோரிக்கு ஒரே ஷாக்கு. நம்ம லோரி வந்து கேட்கறான், "அது எப்படிங்க உங்களால மட்டும் எல்லாமே முடியுது? ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா, குளோஸ் பண்ணிட்டாங்க அக்வாரியத்தையே. ஆனாலும் என்னைய உள்ள கூட்டு வந்திருக்கீங்களே, நீங்க மாசுங்க." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த அக்கா வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் காரணம் இல்ல. என் தங்கச்சி தான் வந்து பார்த்தோன்னா, அப்பப்ப இந்த அக்வாரியம்க்கு ஹெல்ப் பண்ணுவா. ஹெல்ப் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, அவங்க நமக்கு சில ஹெல்ப்லாம் பண்றாங்க. அப்படித்தான் வச்சுக்கோயேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, "அப்படி என்னங்க ஹெல்ப் பண்றா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அக்கா, "அதோ அங்க பாரு அந்த மாரி தான் ஹெல்ப் பண்ணுவா." அப்படின்னு சொல்லி அக்வாரியம்ல யாரோ ஒருத்தங்க டைவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அத காட்டுறாங்க.
இதே மாரி தான் என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்வாரியம்க்கு அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவா. தண்ணிக்குள்ள இறங்கி ஏதாவது ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்றது இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின் போடுறதா இருந்தாலும் என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணுவா. அப்படின்னு வந்து அந்த அக்கா சொல்றாங்க. நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள தண்ணிக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறமேலு தான் சொல்றான், "ஏய் நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? தப்பு தப்பு." லோரியும் அந்த அக்காவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அகைன். அப்ப அந்த அக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "லோரி நீ எல்லாத்தையுமே ஓவரா திங்க் பண்றன்னு நெனைக்கிறேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இரு. அண்ட் ஆல்சோ இப்ப நீ பார்க்க போறத கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணு. அப்பதான் உனக்கு டைவிங்ல இன்ட்ரெஸ்ட் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைட்டான பிளேஸ்க்கு கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம லோரி அப்படியே ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கடலுக்கு நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த அக்கா வந்து கேட்கறாங்க, "என்ன லோரி இது எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லோரி வந்து சொல்றான், "அடங்கொக்கா மக்கா! என்னங்க இவ்வளோ அழகா இருக்கு? என்னங்க கடலுக்கு அடியிலே இருக்கிற மாரி எனக்கு தோணுதே!" அப்படின்னு சொல்லிட்டு லோரி சொல்றான். அப்ப அந்த அக்கா வந்து சொல்றாங்க, "இது சும்மா ட்ரெய்லர் தான் லோரி. இது வந்து பார்த்தோன்னா, சும்மா வந்து பார்த்தோன்னா, அக்வாரியம் செட்டப் அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிற மாரி. ஆனா அண்டர் வாட்டர் இன்னும் பயங்கரமா இருக்கும். இன்னும் சூப்பரா இருக்கும்." அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. "இன்னும் நீ பார்க்காத இடம்லாம் கடலுக்குள்ள இருக்கு. நீ எல்லாத்தையுமே என்ன சிட்டிக்குள்ள என்ன பார்த்துட்டியா என்ன? அதே மாரி தான் கடலுக்குள்ளேயும் இருக்கு. கடல் அப்படியே அதிகமா இருக்கு. நீ எந்த இடத்துல திரும்புனாலும் உனக்கு ஆச்சரியம் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு." அப்படின்னு அந்த அக்கா சொல்லும்போது, நம்ம லோரி கண்ல அப்படியே ஒரே ஷாக் மட்டும் தான் தெரியுது. அந்த மீனெல்லாம் பார்த்துட்டு, தண்ணிக்குள்ள இருக்கும்போது அவ்வளோ ஃபீலா இது பண்றான். "என்னடா இது இவ்வளோ நாள் நமக்கு இது தெரியாம போச்சே!" அப்படிங்கிற மாரி லோரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த அக்கா வந்து சொல்றாங்க, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னைய இந்த இடத்துக்கு கூட்டு வர சொல்லி சொன்னதே என் தங்கச்சி தான்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்ட லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, "எதுக்காக என்னைய இங்க கூட்டு வர சொன்னா?" அப்படிங்கும்போது, "இந்த அண்டர் வாட்டர் எப்படி இருக்கும்னு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ காட்டணும்னு சொல்லி தான். உனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சலே பிடிக்காது. நீ தான் கடலுக்குள்ளேயே போமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீல்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி உன்னைய இந்த இடத்துல வந்து காட்ட சொன்னா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு காட்டிட்டு இருக்கேன். கடல் வந்து பார்த்தியா எவ்வளோ அழகா இருக்கு லோரி. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னு தான் என் தங்கச்சி நெனச்சா. அதனால தான் வந்து பார்த்தோன்னா, உன்னைய அண்டர் வாட்டருக்குள்ள கூட்டு போயி கடல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என்ட்ட இதெல்லாம் சொன்னா. அதனால தான் நான் உன்னைய இங்க கூட்டு வந்தேன் லோரி. ஐ கெஸ் உனக்கு வந்து பார்த்தோன்னா, கடல் புடிச்சிருக்கும்னு நம்புறேன்." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கா சொல்றாங்க. நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, அந்த கடல பார்த்துக்கிட்டே அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். "இப்ப தான் எனக்கு புரியுது. சில நல்ல நண்பர்கள் மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, ஹேபிட்ஸ கூட வந்து சொல்லுவாங்க. இது பண்ணணும், அது பண்ணணுன்ட்டு. அதே மாரி தான் உங்க தங்கச்சிக்கு புடிச்ச ஒரு நல்ல விஷயத்த வந்து பார்த்தோன்னா, என்கிட்டயும் சொல்லியிருக்கா. அதுல வந்து பார்த்தோன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட்ட கொண்டு வந்திருக்கா. ஸோ இது ஒரு வகையில நல்லது தான் எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, லோரி திங்க் பண்ணிட்டே, "இனிமேல்ருந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும் அப்படின்ட்டு நெனைக்கிறேன்." அப்படின்னு அந்த அக்கா கிட்ட சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, சீஸாவ தான் மீட் பண்றான். சீஸாவ மீட் பண்ணிட்டு, "இந்தா சீஸா உனக்கான ஒரு கீ செயின் வாங்குனேன். இத வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா குடுக்குறாங்க. உடனே வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள சொல்லுது, "ஏன்டா நான் அக்வாரியம்க்கு எத்தன வாட்டி போயிருக்கேன் தெரியுமா? இந்த கீ செயின்லாம் என்னால வாங்க முடியாதுன்னு நெனச்சுட்டு இருக்கியா?" அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள கேட்குது. உடனே லோரி சொல்றான், "அப்புட்லாம் இல்ல. நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் ஒரு சின்னதா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு வச்சுக்கோயேன். அதனால தான் தரேன்." அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா, லோரி சொல்றான். அந்த புள்ள, "நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலப்பா. என்ன ஹெல்ப்பு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நக்கலா கேட்குது. உடனே வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி சொல்றான், "நீ தானே நம்ம அக்கா கிட்ட சொல்லி என்னைய அங்க கூட்டு போ சொன்ன அக்வாரியம்க்கு. அங்க கூட்டு போனனால தான் வந்து பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சுச்சு." அப்படின்னு வந்து சொல்றான். உடனே அந்த புள்ள வந்து சொல்லுது, "நீ அந்த இடத்துக்கு போனா உனக்கு வந்து பார்த்தோன்னா, டைவிங் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நெனச்சேன். அண்ட் ஆல்சோ நீ வந்து பார்த்தோன்னா, டைவிங்க வந்து தப்பா நெனச்சுட்டு இருந்த. அதனால தான் வந்து பார்த்தோன்னா, நான் அப்படி சொன்னேன்." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள சொல்லுது. உடனே நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, "சரி, சரி இந்தா இத புடி. நான் இனிமேல்ட்டு வந்து பார்த்தோன்னா, டைவிங் ட்ரை பண்றேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, நம்மளும் பார்க்கலாம். ஓகேவா? பாய்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கான். அப்போ வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள வந்து கேட்கறான், "சரி நீ அண்டர் வாட்டர் போய் பார்த்தீல்ல, அது உனக்கு எப்படி ஃபீலா இருந்துச்சு? அத சொல்லு." அப்படின்ட்டு அந்த புள்ள கேட்கும்போது, நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, திங்க் பண்ணிட்டே, "ஆமா கடலுக்கு அடியில போனேன். ஆனா, இன்னும் எனக்கு சிலனா புடிக்கவே இல்ல. ஆனா போக போக வந்து பார்த்தோன்னா, நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆவேன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா நான் இப்ப பார்த்தது எல்லாமே நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா, இன்னும் க்ளோஸா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்ட்டு லோரி சொல்றான். அப்படியே சொல்லிட்டு லோரி பாட்டுக்கு கிளம்பிர்றான். இதோட இன்னைக்கு இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் காய்ஸ். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்தோன்னா, ஏதாச்சும் நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.